என்றாம் அவனே, உனக்குன்னு உன் மாமியாரு அது கழுத்துல போட்ட நகையெல்லாம் தரையுங்குது. நகையை வச்சு நீ நினைக்கிற தொழில ஆரம்பிச்சு நீ பெரிய ஓகோன்னு வரலாம்டா தம்பி. அப்புறம் பாரு உன் பொண்டாட்டி உன் பக்கம் வந்துருவா. கிட்ட நயா பைசா இல்லாம இருக்கனாலதான் உன்னையே எடுத்தறிஞ்சு பேசுறா பாக்குறா. அதுக்கப்புறம் நீ பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் காசு தானா வந்துச்சுன்னா உன் பொண்டாட்டி உன்கிட்ட அடங்கி போவா. ஏன்டா அவனே, நான் சொல்றதும் கரெக்ட் தானே? நீ சொல்றது 100% கரெக்டுமா. அதுக்கப்புறம் என்ன, நான் பேசுற பேச்சிலேயே என்னங்கன்னு எனக்கு பயந்து நடப்பா. அப்படி ஒரு விஷயம் நடந்தா நல்லதுதான். இருக்கட்டும், உன் மாமியார் நகையை கொண்டு வரேன்னுச்சு. என்ன ஆளக்கானா என்னதான் பண்ணிட்டு இருக்கு? வருவாங்க, இருமா, அவசரப்படுற. இல்லடா, உன் மாமியார் உங்ககிட்ட பெருமையா சொல்லிட்டு போச்சு. மறுமணம் தொழில் ஆரம்பிச்சா சந்தோஷம் தானே சொல்லிட்டு போச்சு. நகை எடுத்துட்டு இன்னும் வந்த பாடதான் காணா. கொஞ்சம் மெதுவா பேசுமா. சண்டாளி பாண்டியம்மா காதுல எது விழுந்துற போது. அத கால விழுந்தாலும் என்ன வாக்கம் இந்தா விழுந்துட்டு போகுது. ஏன்டா பயப்படுற நீயே? அப்புறம் பெரிய சண்டையே இழுத்துட்டானா? உன்கிட்ட தானே 5 லட்சம் காசு இருந்துச்சு. நீ எதுக்கு அவகிட்ட கொடுத்த? அவகிட்ட கொடுத்ததே எனக்கு தெரியாது. கிட்ட கொடுத்த காசை என்கிட்ட சொல்லாம இருந்திருக்க. பொண்டாட்டி குடுங்க நையரிச்சு என்கிட்ட வாங்கிட்டா சொல்லிருக்கலாம் தான். அப்படி சொன்னா நீ வருத்தப்படுவோம் நான் சொல்லாம விட்டுட்டேன். இதுக்காக நீ பண்றதுலாம் அநியாயமா? இப்ப அவகிட்ட பணம் போனதுனாலதான் அவளும் ஓவரா ஆடிட்டு இருக்கா. விடுடா, அந்த பணம் என்ன பணம்? அதை விட கூட நகை நட்டி இப்ப உனக்கு திரும்பி வருது. அதனால எதை நினைச்சு நீ வருத்தப்படாத. லட்சம் தானே போனா போயிட்டு போகுது. மாப்பிள்ள மாமியார் வராங்க, கொஞ்சம் அமைதியாரு. உங்களை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குத. சம்பந்தியமா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்கிட்ட நகை நட்டு பணம் இருந்தா கூட என் பையன் கொடுத்து இந்தடா ஒரு தொழில ஆரம்பிச்சு கூடான்னு சொல்லிருப்பேன். மன்னிச்சிருங்க. எதுக்கு மாப்பிள்ள இப்ப மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? இல்லத்த, அம்மாவும் கோமா உங்ககிட்ட பேசிட்டாங்கல்ல, கிட்ட நகை இருந்தா கொடுங்கன்னு சொல்லிட்டு உடனே நீங்களும் தரேன்னு சொல்லிட்டீங்க. ஆமா சம்பந்தியம்மா, என்னை மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கட்டின பொண்டாட்டி கூட எனக்காக நகை நட்டு பணம் எதுவும் தர மாட்டேங்கிறா. ஆனா நீங்க எனக்காக தரும்போது நான் எப்படி சொல்றதுனே தெரியலத்த. அதெல்லாம் எதுவும் நினைக்க வேணாம் மாப்பிள்ள. வயசான காலத்துல நானும் நகை நட்டு போட்டு அலைஞ்சு என்ன பண்ண போறேன்? இந்த நகை உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா அதுவே எனக்கு பெரும் பாக்கியம் மாப்பிள்ள. நான் இப்படி பேசுறேன்னு கேட்காதீங்க. வீட்டுக்கு வந்து நடந்து என்னை நல்லபடியா பாத்துக்கிறீங்க. அந்த எனக்கும் தேவை எல்லாமே பார்த்து செஞ்சு தரீங்க. இன்னொரு மகனா நானும் உங்களை நல்லபடியா பாத்துக்குவேன். எதுவும் கவலைப்படாதீங்க. மாப்பிள்ள நீங்க இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்ல. மாமாக்கு தெரியாம அந்த மனுஷன் தான் உங்களுக்கு பணமும் தர மாட்டேங்கிறாரு, ஒன்னும் தர மாட்டேங்கிறாரு. இல்ல போய் கேட்டு உங்களை அவமானம் தான் படுத்துனாங்க. பொண்ணை பெத்துட்டு மாப்பிள்ள கஷ்டப்படும் போது பணம் கொடுத்து உதவி பண்ணலன்னா அப்படி என்ன மனுஷன் இருக்காரு அவரு? கண்டிக்காதீங்க, விடுங்க. அது அவர் போட்ட நகை தான் இது. உங்க தொழிலுக்கு உதவியா இருந்துச்சுன்னா அது சந்தோஷம் தான் எனக்கு. சரிங்க. அப்படியே அவர் வந்து கேட்டாலும் எதுவும் சொல்ல வேணாம். பேசிக்கிறேன் அந்த ஆள்கிட்ட. சொல்லுவான்னு நானும் பாக்குறேன். பொண்ணு வீட்டுக்கு நான் செய்யறேன், உங்ககிட்ட கேட்டு செய்யறேன்னு நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. எதுவும் நினைக்க வேணாம், சரிங்களா? சரிங்க. மாப்பிள்ள முத நகையை பிடிங்க. இல்ல போய் முத அடமான வைப்பீங்களா, அதை வித்துட்டு வருவீங்களோ? சம்பந்தியமா என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? அத்திக்க நகை தான் கழுத்துல ரொம்ப வருஷமா போட்டுருந்தீங்க. இப்படி சொல்லலாமா விக்க சொல்லி? என்ன சம்பந்தியமா? விற்க இருந்தாலும் அந்த நகை மாப்பிளைக்கு உதவா இருந்தா அது விக்கிறது கூட எனக்கு பெரிய ஆட்சேபமே இல்ல. அந்த நகையை பிடிங்க மாப்பிள்ள. சரிங்க. பேங்க்கு கிளம்புங்க, போயிட்டு வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன தொழில் ஆரம்பிக்கன்னு விருப்பம் இருக்கோ அதே பண்ணிடலாம் மாப்பிள்ள. நன்றி. இந்த உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, முத கிளம்பி போயிட்டு வாங்க. சரிங்க, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க மாப்பிள்ள. பாண்டியம்மா என்ன பண்றா? உள்ளார இருக்கா. பேச்செல்லாம் கேட்கவே கூடாது. எடுத்து சொல்றா பாருங்க. மாப்பிளைக்கு நகை நட்டுலாம் கழட்டி கொடுக்கறன்னு என்னையவே கேள்வி கேட்கறா. என் மாப்பிளைக்கு தரேன் உனக்கு சொல்லிட்டேன். அப்புறம் வாயை மூடிட்டு அமைதியா போயிட்டா. சரிங்க. என்ன சொன்னாலும் நீங்க எதையும் நினைக்க வேணாம். நான் மனசார தான் நகையை கொடுக்குறேன். சரிங்க, நான் பேங்க்குக்கு போயிட்டு வந்துறேன். போயிட்டு வாங்க மாப்பிள்ள, பத்திரமா எடுத்துட்டு போங்க. சரிங்க. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாப்பா. பண்ண பெரிய உதவிக்கு நானும் என்ன கைமாறு பண்ண போனேன்னு தெரியல. என்ன சம்பந்தியமா இப்பெல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காதீங்க, எந்த வருத்தமும் வேண்டாம். சரி சம்பந்தியமா, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்களை எவ்வளவு திட்டி இருக்கேன், நிறைய பேசிட்டேன். அதெல்லாம் நினைக்கும் போது ஐயா என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை திட்டி இருக்கேன். பக்கத்துல சம்பந்தம் யாரதான் திட்டாம இருந்திருக்கா? வீட்டுல நடக்கிறதா நான் பெருசா நினைச்சுக்கல சம்பந்தி. நான் எந்த சண்டை போகணும்னு நினைக்கல. சரி சம்பந்தி. அஜய் கண்ணா, நீ படிக்கலையா? படிச்சுட்டு இருந்தேன். எங்க அம்மாச்சி ஆளக்கணான்னு பார்த்தேன். இங்கதான் இருக்கேன். எங்க போயிட்டேன்? உன் கூடவே தான் இருக்கேன். பேரணி கூட பேசிட்டு நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி சம்பந்தியம்மா. அஜய் கண்ணா, என்னாச்சு மாச்சி? வீட்டுல எதுவும் பிரச்சனையா? பையன் அப்பா அம்மா எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தாங்க, கோவப்பட்டு பேசினாங்க. என்னாச்சு? அது வீடுனா சண்டை இருக்கதான் செய்யும். அது வீட்டுலதான் சண்டை இல்லாம இருக்கு. அப்பா சண்டை போடுவோம், அப்புறம் சரியாயிரும்பா. சரி மாச்சி. எங்க மாச்சி உன் கழுத்துல போன நகைய காணா? இப்பதான் மருமகன் கிட்ட கழட்டி கொடுத்த நகைய ஆண்டி பார்த்து நகை எங்கன்னு கேக்குறானே. இப்ப என்ன சொல்றது? பாக்க நல்லாவே இல்ல மாச்சி. அது நகை விட்டு போச்சுப்பா. விட்டு போச்சுன்னா என்னாச்சு? விட்டு போச்சுன்னா அருந்துருச்சு. அப்படியா? ஆமாப்பா, அம்மாச்சி கழட்டி பீரோல பத்திரமா வச்சிருக்கேன். அது சரி. அப்பா கிட்ட என்னமோ கொடுத்து விட்டீங்க, என்னது அது? பெட்டி மாதிரி கொடுத்தீங்க. என் பேரண்டி கேள்விக்கு மேல கேள்வி கேக்குறான். அச்சோ, இப்ப என்னத்த சொல்லி சமாளிக்கிறது? அஜய் போய் படிக்கலையா நீ? படிக்கிறத விட்டு உனக்கு என்ன இங்க வேலை? ஏன்டா புள்ளைய திட்டுற நீ? கழுத்துல போடுறாங்க எங்க காணான்னு கேட்டுட்டு இருந்தேன். நகைய பீரோக்குள்ள வச்சிருக்காங்க. இப்ப என்ன உனக்கு? போய் ஒழுங்கா படிப்போ. சரிம்மா. நல்லா கவனிச்சே. அந்த நகையை கழட்டி அப்பா கிட்ட தானே கொடுத்தாங்க. பேங்க்ல வைக்கணும்னு சொன்னாங்க. நானும் சும்மா கேட்டா என்கிட்ட பொய் சொல்றாங்க. அம்மாவும் போய் படி அப்படிங்கிறாங்க. விஷயத்த முத தாத்தா கிட்ட சொல்லணும், அதான் சரி வரும். அம்மா வரங்காட்டி தாத்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம். இல்ல வேலை பேரானிக்கிட்ட நானும் அதே தான் சொல்லியிருந்தேன். அறந்து போச்சு பீரோக்குள்ள வச்சிருக்கேன்னு நீ அதே சொல்லிட்ட. உனக்கு இருக்கிற மாதிரி மைண்ட் செட் வேற யாருக்கு இருக்காது. ஆண்டி
அது 10 பவுன் வரும். நகை கட்டி அந்த ஆள் கிட்ட கொடுத்துருக்க பாத்தியா? அதுவும் அந்த ஆள் ஊதாரித்தனமா செலவு பண்ணுவாரு. அவங்கிட்ட போய் கொடுத்துருக்க பாரு. நீதான் வாங்க போற அவ இவன் சொல்லிட்டீனா. அதுவும் கட்டின புருஷன் எனக்கு மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். நீ ஏதாவது கண்ட மணிக்கு பேசுன? நான் எதுவும் சொல்லலமா. வீட்டுக்காரர் தான் இல்லன்னு சொல்லல. ஊதாரித்தனமா செலவு பண்ணுவாரு. செலவு பண்ணாம இருந்து நல்லபடியா தொழில் ஆரம்பிச்சா எனக்கும் சந்தோஷம் தான். கழுத்துல நகை இல்லாம பாக்கும்போது எனக்கு சங்கடமா இருக்கு. ஏன்னா என் நகையை போட்டுக்கிறியாமா? அடி ஏண்டி நீ வேற? வேண்டாம், எனக்கு வயசாயிருச்சு. சின்ன பிள்ளை, நீ நகையை போட்டுக்கோ. அம்மா உனக்காக எதுவுமே செய்ய மாட்டேனா? அப்பந்தான் உனக்கு எதுவும் செய்யாம இருக்காரு. ஒரு பொண்ணை வச்சிருக்கேன். என் பொண்ணுக்காக நான் பார்த்து செய்யறேன். என் மாப்பிளைக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு நகை நட்டெல்லாம் வேணாம். இதுவே நல்லாதான் இருக்கு. சரிம்மா, அந்த விஷயத்த மட்டும் அப்பா கிட்ட சொல்லிடாதம்மா. ஏண்டி சொல்ல போறேன் உங்க அப்பா கிட்ட? அது விஷயத்தை தெரிஞ்சு என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கவா? பிரச்சனையே பண்ணிடுவாரு. மருமகள் ஆகட்டும், அவ்வளவுதான். மூத்த மருமகள் நான் இருக்கேன். எதுவும் தராம சொல்லாம பொண்ணுகிட்டே கொடுத்தீங்களா அவன் என்கிட்ட சண்டைக்கு வந்துடும். யார்கிட்ட எதுவும் சொல்லல. நீ யார்கிட்ட எதுவும் சொல்லாம இருந்தா சரிதான். நான் யார்கிட்டமா போய் சொல்ல போறேன்? அந்த ஆளை கண்ட மெனிக்க திட்டினாலும் ஆளி கட்டின புருஷன். எனக்கு அவர் மேல பாசம்லாம் இருக்கு. அப்படியே மனசார சொல்லிட்டியே அவர் மேல பாசம் இருக்குன்ட்டு, அதுவே போதும். எங்க பேங்க்கு தானே போயிருக்காரு? ஆமா, அங்கதான் போயிருக்காரு. ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாரு. மாப்பிள்ள கூட முகம் கொடுத்து பேசணும். அவர்கிட்ட முகம் கொடுத்து பேசாம திட்டிட்டே இருந்தேன்னா அவர் எப்படி உங்ககிட்ட சொல்லுவாரு? சரி, பாத்துக்கலாம். ஏதாவது மாப்பிள்ள நல்லா தொழில் ஆரம்பிச்சு அப்படியே முன்னுக்கு வரணும். அதனால சரிம்மா. சரி வா, போய் காப்பியை குடிப்போம். மாமியார் காப்பி போட்டு தரேன், நாங்க போய் குடிப்போம் வா. சரிம்மா. மேலாவது நீ குடும்ப பொறுப்பை ஏத்துக்கோ. எடுத்தாலும் கோவப்படுறது சண்டை போடுறதுன்னு வச்சுக்காத. மாமியார்கிட்டே சமாதானமா போ. நாளைக்கு தான் அந்த அம்மா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். நல்லா அனுசரிச்சு போ. அப்பதான் அந்த அம்மா போட்டு நகை உனக்கு வரும். யாருக்காவது கொடுத்துற போது மரமோ நான் இருக்கேன். எனக்கு தான் அந்த நகை வரணும். யாருக்காவது கொடுத்துருமாக்கும்? கொடுக்காது, சொல்றேன் உங்ககிட்ட. அதுகிட்ட பாசமா நடந்துக்கொண்டு நான் பாத்துக்கலாமா. வா, முத காப்பியை குடிப்போம். மந்தி வாங்க, காப்பி போட்டு குடிப்பீங்க. மாமியார் அழைக்குது, வா போவோம். இதுதான் பேசாதன்னு சொன்னேன் உங்ககிட்ட. முன்னாடி பேசல, உங்ககிட்ட தானே பேசுறேன். அதுல விழுந்துருச்சுன்னா காதல உழுவாது. போமா, நீ வேற எது சொன்னாலும் நீ கேட்கவே மாட்ட. நீச்சத்துலதான் ஆடிட்டு இருப்ப. நீ என்னமோ பண்ணு போ. அட வாமா. என்னப்பாச்சு, ஏன் இங்க வர சொன்னீங்க? இல்ல வேலை அதிகமா இருந்துச்சு. அப்பா விஷயம்? யாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணா? அஜய் தான் ஃபோன் பண்ணியிருந்தான். என்ன விஷயம்ப்பா? விஷயமா தாண்டி நேரடியா உங்ககிட்ட விஷயத்துக்கே வந்துடுறேன். வீட்டுக்கு மாப்பிள்ளை ஒருத்தன் வந்திருக்கானே, எதுக்கு அவன் கடைக்கு வந்த அன்னைக்கு? நம்ம கடைக்கு சொன்னேலப்பா, சும்மா பேசுறதுக்காக வந்தாரு. பொய் சொல்லாதடா, வாயை தட்டி பல்ல உடச்சு விட மாத்துக்கோ. ஏன்பா இப்படி கோவப்படுறீங்க? கோபப்படல என்ன இருக்கா? அவன் இருக்கானே, அதான் உங்க அக்கா புருஷன் படுபாவி. உங்க அண்ணன் கிட்ட பணம் வாங்க தான் கடைக்கு வந்திருக்கான். என்னப்பா சொல்றீங்க? சொல்றது உண்மைதான்டா. நம்ம கடைக்கு வந்துட்டு உங்க அண்ணன் கிட்ட நான் இல்லாத நேரத்துல பணம் கேட்டு மிரட்டி இருக்கான். அப்படிதானேடா பாண்டி? அது வந்து இது வந்துட்டு செம்ம கோவம் வருது. வேலை அந்த நேரம் பார்த்து நான் வெளியே போனவே சீக்கிரம் வந்துட்டேன். நீ அவனை நம்பி பணத்தை கொடுத்துருப்ப. ரொம்ப கஷ்டப்படுறேன் மச்சான், என்ன பண்றதுனே தெரியல. அல்வா சாவான என்ன தெரியாம இருக்கு. எனக்கு உதவி பண்ணுங்க மச்சான்னு கேட்டாரு. உங்ககிட்ட அப்படி நினைச்சா நீ பணத்தை திருப்பி கொடுத்துருப்பியே. ஆனா நான் தான் பணத்தை கொடுக்கலையேப்பா. கொடுக்காத வரைக்கும் சந்தோஷம். நீ பணத்தை கொடுத்திருந்த உனக்கு தான் பெரிய நாமத்தையே போட்டிருப்பான். என்ன ஆச்சுப்பா? என்னத்த சொல்றது? உங்க அம்மா ஒருத்தி இருக்காளே, என் பொண்ணு கூட தான் இருப்பேன், பொண்ணு வீட்டுல தான் இருப்பேன்ட்டு உனக்குல நம்ம வீட்டை விட்டு போனாலே. ஆமா, அம்மா தான் கழுத்துல போடுற நகைய அந்த தொப்பை மண்டையனுக்கு கொடுத்துருக்காங்கன்னா என்னடா 2 பேரும் இவ்வளவு மரம் மண்டையா வளர்ந்துருக்கீங்க. நான் சொல்றது புரியலையா உங்களுக்கு? உங்க அம்மா தான் கழுத்துல போடுற நகையை கழட்டி கொடுத்து, இந்தாங்க மாப்பிள்ள நீங்க தொழில் பண்ண வச்சுக்கோங்க, நகையை அடமானம் வச்சு உங்க தொழில ஆரம்பிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கா. என்னப்பா சொல்றீங்க? உண்மையாவா? நான் என்ன பொய் சொல்ல போறேன்? அஜய் தான் நிலைமையை பார்த்து எனக்கு போன் பண்ணி சொன்னதுனாலதான் எனக்கே தெரிஞ்சிச்சு எல்லா விஷயமும். அச்சோ, மொத்தமா 10 பவுன் வருமே. பவுனே அம்மா கழட்டி கொடுத்துட்டாங்களா? அம்மா இப்படி பண்ணிருக்காங்க. அவன் இப்படி பண்ணிருக்கானா? அதான் ஆட்டம் போடுறானே அந்த தொப்பி மண்டைய. உன் தங்கச்சி அந்த சம்பந்தி அம்மா 3 சேர்ந்து நாடகம் நடிச்சிருப்பாங்க. இந்த நாடகத்துல உங்க அம்மா காரி மாட்டிக்கிட்டு உங்ககிட்ட பணம் எது இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க, நகையை கழட்டி தரேன், இதை வச்சு நீங்க தொழில் ஆரம்பிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கா. என்னடா சொல்றது? அம்மா பண்றதெல்லாம் சரியா இல்லடா. கழுத்துல போட்டு அட்டிக்க நான் போட்டது. நான் போட்டதா இருந்தாலும் அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு கொடுக்கணுமா இல்லையா? நீ கேக்குறது இல்ல. மகன்கள் 2 பேர் இருக்கீங்களே, உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும். அப்படியும் இல்ல, ஆள்கிட்டையும் கேட்காம அந்த நகையை ஊதாரி பண்ற அந்த நாய்கிட்ட போய் கொடுத்துருக்காளே. என்னடா சொல்றது உங்க அம்மாவை? பேராண்டி அந்த விஷயத்த சொல்லுவே எனக்கு செம்ம கோவம் வருது. உங்க அம்மா பண்றதுலாம் சரியே இல்லடா. ஒரு பொண்ணா இருந்தா சரி வச்சுக்கோமான்னு சொல்லி நகையை கொடுக்கலாம். நீங்க எல்லாம் இருக்கும்போது உங்க அம்மா அந்த விஷயத்த பண்ணது ரொம்ப தப்புடா. பரவாயில்ல விடுங்கப்பா, மாப்பிள்ள கஷ்டப்படும் போது நகையை கொடுத்துருக்காங்க. என்னடா பேசுற நீ? அம்மா பண்றது ரொம்ப தப்புப்பா. கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணுமா இல்லையா? உன் தம்பிக்கு புரியது கூட உனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாரையும் நம்பி இப்படி ஏமாந்தவனா இருக்க. உலகத்துல யாரையுமே நம்ப முடியாதுடா. எல்லாருமே ஏமாத்துறவங்க தான். வீட்டுல நம்ம வீட்டுல மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கானே, அவனும் ஒருத்தவன். அதுக்காக என்னப்பா பண்றது? அந்த வீட்டுல இருக்காங்க, கூப்பிட்டு போய் பார்த்து நம்ம வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. மாப்பிள்ள கஷ்டப்படும் போது நகையை கழட்டி கொடுக்குறாங்க. நல்லபடியா தொழில் ஆரம்பிச்சு மாப்பிள்ள முன்னுக்கு வந்தாலும் அம்மா கொடுத்த நகையை திருப்பி கொடுத்துருவார்ல. கிழிச்சான், திருப்பி கூட கொடுப்பான். நான் கொடுத்த 5 லட்சம் பணத்துக்கே கேள்வி என்ன இதுன்னு தெரியாம இருக்கு. அம்மா சாதாரணமா இந்த மாப்பிள்ள வச்சுக்கோங்க கழட்டி கொடுத்துட்டா. இல்ல தேன் வரும்போது அந்த ஆள் இன்னைக்கு வாங்கிட்டு திரும்ப அவன் திருப்பி கொடுத்துருவானா? ஏண்டா சொல்லு பாப்போம்.
கிட்டயே பொய்யா சொல்லி ஏமாத்தி பணத்தை புடுங்க வந்தவன் இப்போ உங்க அம்மா கிட்ட புடுங்க நினைக்கிறான். அம்மாவும் ஏமாந்தவளா இருந்துட்டு நகையை திருப்பி கொடுத்துட்டா. இப்ப என்னப்பா பண்றது? போலீஸ் ஸ்டேஷன் தான் போனோம். அப்படிலாம் போகணுங்கிற செஞ்சா நம்ம குடும்பம் மனம் தான் பாதிக்கும். இப்பெல்லாம் பேசாத நீ. நம்ம குடும்பத்தையே மொத்தமா ஏமாத்துவான். உழைச்சு முன்னேற மாட்டான். உழைச்ச காசு திருடி முன்னேறிட்டு இருக்கானே, அதுக்கு என்ன சொல்றது? இதெல்லாம் சரியே வராது. நேரா போலீஸ் ஸ்டேஷன் போலாம்ப்பா. எப்படியா திருப்பி வாங்கிடணும். அது தொழில் பண்ண தான் அந்த நகையை வச்சிருக்கானா இல்ல வேற எதுக்கான்னு தெரியல. நம்ம அம்மா தான் ஏமாளியா இருந்திருக்கு. நான் சும்மா விடவே கூடாதுப்பா. சொல்றது கரெக்ட் தான். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேண்டாம். பாத்தியில அப்பாவும் கரெக்டா தான் சொல்றாரு. என்னதான்ப்பா பண்றது? அப்படியே நம்மள அமைதியா இருந்தா அந்த நம்ம கையில இருக்க சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிடுவான்ப்பா அம்மா மூலியமா. இதுல அக்காவும் உள்ளீடா இருக்கு பாத்தீங்களா? நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கோவமா வருது. அக்காவும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு? அக்காவுக்கு எதுவும் பண்ணாம விட்டீங்களா? கிட்ட நகை இல்லாம இருந்துச்சா இல்ல பணம் இல்லாம இருந்துச்சா? கொடுத்துருக்கலாம்ல அந்த ஆள் கிட்ட. கொஞ்சம் அமைதியாடுறா. அமைதியா அதெல்லாம் சரி வராதுப்பா. நேர்ல போய் கேக்குறீங்க, நான் போய் கேட்கட்டுமாப்பா? கேட்க வேணாம். என்னப்பா நீங்களே இப்படி சொல்றீங்க? அக்கா வேணா அம்மா காலத்துல நகை இல்லாம ஒண்ணு இல்லாம இருக்கு. எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருச்சு. இப்ப என்ன பண்றது? கொடுத்ததாயிருச்சு. என்னப்பா இப்படி சொல்றீங்க? நீங்க சொல்றதா சரியில்லை. கொடுத்ததாயிருச்சுன்னா அது திரும்பி வாங்க வேணாமா? இப்படி பேசிட்டே இருங்க. நான் போய் அங்க கேட்கதான் போறேன் அந்த ஆள் கிட்ட. ஃப்ராடு பையிலே, எங்க அம்மா நகை எதுக்கு நான் வாங்கினேன்னு கேட்பேன். போய் அவளை வீட்டுக்கு வர சொல்லி எனக்கு அவமானம் தான் மிஞ்சிச்சு. நகையை பத்தி நீ போய் கேட்டா எப்படி தெரியும்? ஒன்னே தான் சண்டை போடுவா. அஜய் இதுல பாதிக்கப்படுவான். வேறாண்டி தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னது. அதுக்காக இப்ப எல்லா விஷயத்துக்கும் அமைதியா போயிடலாங்கிறீங்களா? அப்படி சொல்ல வரல. நகையை கொடுத்துட்டா இதுக்கு மேல என்ன இருக்கு? பணம் கேட்க வந்தாலும் நம்ம கிட்ட தான் கேட்க வரணும். அந்த பணம் கேட்டு வந்தா நம்ம கிட்ட தான் வரணும். இப்போதைக்கு பாத்துக்கலாம். என்னப்பா இப்படி பேசுறீங்க? உசி பேத்துட்டு ரணகலம் ஆக்குறீங்க. இப்ப பொறுமையா இருக்க சொல்றீங்க. என்னடா சரி வராதுனே. நாம 2 பேரும் போய் அம்மா போய் கூட்டிட்டு வந்தலானே. அம்மா வர மாட்டேங்கிறாங்களே, வேற என்ன பண்றது? வர மாட்டேங்கிறாங்கன்னா மேல விட்டா அந்த ஆளு அம்மா வித்து கூட காசு வாங்கிடுவான். இதுதான் சொல்றேன். அம்மா கிட்ட எப்படியாவது நைஸா பேசி அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோன்னே தான் என்னோட அபிப்பிராயமே. நீங்க என்ன சொல்றீங்க? என்னோட அபிப்பிராயம் ரைட்டு தான். ஆனா அம்மா வரணும்ல. வேணா விடுறா. அப்பா விடுங்கிறீங்க. எனக்கு கோவப்படாத. இப்ப கோவப்படாம இருக்கிறது? நீங்க சொன்ன விஷயத்துக்கு நீங்களே கோவப்படாம இருந்தா நானும் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காதுப்பா. வானே இப்ப போய் அம்மா கூட்டிட்டு வந்துடலாம். கூப்பிட்டீங்கன்னா அது அஜயை தான் பாதிக்கும். உண்மையிலதான் எல்லாம் பழி போடுவாங்க. சின்ன பிள்ளை. எனவே உன் தங்கச்சி நல்லா படிக்க மாட்டேங்கிறான்னு அடிக்கிறா திட்டுறா. இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சு அவ்வளவுதான். அஜய் சும்மா விட மாட்டான். இந்த விஷயத்த சும்மா விடுங்க. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்றேன். என்னதான் பண்ண முடியும்? அவனும் உங்க அம்மா கிட்ட நகை பணம் இதை வாங்க முடியுமா? அந்த ஆள் கிட்ட கொடுக்கத்தான். உங்க அம்மா கிட்ட நகை பணம் இருக்கா? இல்ல நடந்து போச்சு. எதுவா இருந்தாலும் அடுத்த ஸ்டெப் நம்ம பாத்துக்கலாம். இந்த பிரச்சனை உங்ககிட்ட சொல்லும் தான் நானும் உங்களுக்கு தனியா வர சொன்னேன். இது உங்க மனசுலயே வச்சுக்கோங்க. மேல தொப்பி மாட்டேங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவனை போலீஸ் லாக்கப்ல தான் உள்ளார வைக்கணும். இதோட இந்த பிரச்சனை விட்டுருங்க. பாண்டி இதை நான் உங்ககிட்ட சொன்னது உனக்குள்ளாரியே இருக்கட்டும். விஷயத்த மருமக கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன்பா அவளுக்கு தெரியணும்ல. சொன்னாலும் மருமக ஒண்ணு சொல்லாது. அப்புறம் பின்னாடி பெரிய பிரச்சனையா தான் வரும். அதுக்கு தான் சொல்றேன். சரிப்பா. பரணி சொல்லுங்க. நீ எந்த விஷயத்தை கேட்டு கோவப்படாம இரு. எதுவா இருந்தாலும் அப்புறம் ஆகிறத பாத்துக்கலாம். சொல்றதுல நீங்க சொல்லிட்டு கோவப்படாம இருந்தா முதல்ல நீங்க போங்கப்பா. நான் கடைக்கு போறேன். பரணி உன்னை கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு போயிட போறான். போக மாட்டேன்ப்பா. அதான் நீங்க சொல்லிட்டீங்களா தெரிய வேணான்ட்டு. புஷ்பா கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லல. அப்படியே இருந்து கூடா. இதுவா கடைக்கு போலாம். சரிப்பா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மேல என்ன பண்ணலான்ட்டு இந்த வீட்டுக்கு போய் கேட்கலாமா இல்ல அப்படியே விட்டுலாமான்ட்டு நீங்களும் ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்க. ஐடியா நல்லா இருக்கா? எங்க அம்மா நகைய அந்த ஆள் கொடுத்துட்டான்னு நினைக்காதீங்க. மேல என்ன நடக்குது நம்மளே பாப்போம். சரி, ஓகே, பாய்ங்க.